சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. மிஸ் ரேகா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். வீட்டு பிரச்சனை வீட்டோடவே மறந்துடும். டியூட்டிக்கு வந்த டியூட்டியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதான் போலீஸ் எத்திக்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார். குட். அண்ட் வை இஸ் திஸ் ஃபோன் ஆஃப் த ஹோக்? உங்களுக்கு வந்த ஃபோனா இல்லை நீங்கள் பண்ண ஃபோனா? அது ஆக்சுவலாக டயல். மிஸ் ரேகா, டியூட்டி டைமில் டியூட்டியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க, தீர்த்துடுறேன். ஓகே? எஸ் சார். ஆமா ஆமா அப்படியே படுங்க படுங்க. டேய் அம்மா குடிக்க பால் கொண்டா போ. சீக்கிரம் வா. சரிங்கய்யா. அம்மா பயப்படாதீங்க, பத்திரமான இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க யார் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களை கொண்டுட்டு போய் விட்டுடுறேன். மயக்கம் போட்டு எங்க வீட்டு ஹாஸ்பிட்டலில் விழுந்திருந்தீங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்ப காயெல்லாம் ஆறிடுச்சு. சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேர் என்னம்மா?
பாவம், அடிப்பட்ட அதிர்ச்சிருந்து இன்னும் நீங்க மீளவே இல்லை. பரவாயில்லம்மா, சரியாயிடும். ஐயா. என்னடா? கொண்டா. அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா, பால் சாப்பிடுங்கம்மா, எழுந்துருங்கம்மா. முள்ள முள்ள முள்ள. சாப்பிடுங்கம்மா. குடிங்க. குடிங்க குடிங்க. ஐயோ, கொஞ்சம் 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 ப்ளீஸ். வெரி குட். ஓகே, தேங்க்யூ. இதை பாருங்கம்மா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துங்கம்மா. டேய் ஐயா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் என்ன உன்ட்ட ஜோக்கா சொன்னேன்? அந்த தீனாவை பத்தி தானே சொன்னேன். இல்ல, தீனாவை பத்தி சிரிக்கல. உன் மாமா பிரசன்னாவுக்கு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு, அத நினைச்சேன். ஏன்? இல்ல, உன்னை காதலிக்கிறவரு ஒரு பைத்தியக்காரன் இருப்பான்னு சொன்னார் பாத்தியா, அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. சரி, கூல் டவுன். சரி, மூட் அவுட் ஆகாத. பாப்பாக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு வேணுமே. அப்ப போய் குடிச்சு தோல. சரி, போயிட்டு வந்துடுறேன். ஹாய் டார்லிங். நீ உன் வீட்டில் என்ன மாட்டி விட்டாலும் சரி, இல்ல அவங்க என்ன மிரட்டினாலும் சரி, நான் தான் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் எல்லா ஜென்மத்திலும் உன் புருஷன். நீ சம்மதிக்கிற வரைக்கும் நான் உன்னை வெற்றிக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்ன காதலிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. நீ படிச்சவன் தானே, இப்படி பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, வெக்கப்பட்ட வேலைக்காகுமா? இது பார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன விட்டுற? எனக்கு பிடிக்குதே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பார், நீ எனக்கு கிடைக்கல, என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கிடைக்காத பொருளை அழிக்க கூட தயங்க மாட்டேன், புரியுதா? மரியாதையா லவ் பண்ண. வர. இந்து, நீ சொன்ன மாதிரி அவன் லூசுதான். பைத்தியம் எந்த நேரத்திலும் எதுவும் பண்ணும். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. இந்து, என்னமாச்சு? மாமா, நான் இனிமே காலேஜ் போகல. ஏன் ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா, நான் படிக்க போகல. ஏமா? ஏன்? எல்லாம் ஒரு லூசு பையனால வந்தது. என்ன பார்க்கும் போதெல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுறான். அவனை காதலிச்சு ஆகணுமா? என்ன மிரட்டுறா மாமா. நல்லா இருக்குது உன்னோட கதை. இதை போய் நீங்களும் நம்புறீங்களப்பா? எக்ஸாம் வருது இல்ல, பாடெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும், மேடம் பயந்துருப்பாங்க, அதுக்காக பழைய தூக்கி வேற எம்எல்ஏ போடுறா. மாமா, என்ன பத்தி என்ன வேணாலும் பேச சொல்லுங்க, ஆனா என் படிப்பை பத்தி பேச வேணாம். என் ரேங்க் பத்தி காலேஜே பேசும். உனக்கு என்ன தெரியும்? அவனை போய் கேளுன்னா சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ற? எங்க போனாலும் மடக்குறான், பைக்ல வந்து துரத்துறான், கேண்டீன்ல வந்து பிரச்சனை பண்றான், ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். மாமா, நீ என்னமோ என்ன கிண்டல் பண்ற? ஹே ஹே, சரி ரிலாக்ஸ். நான் ஏதோ ஜாலியா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நீ கவலைப்படாம இரு. வேணா ஒன்று பண்ணலாம். இதுக்கு மேல உன்னை டெய்லி காலேஜுக்கு நானே வந்து டிராப் பண்ணிட்டு திரும்பி வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ம். அவன் பேர் என்ன? அவன் பேரு தினா. பிரசன்னா, இந்த மேட்ரை உன் ஃப்ரெண்டு ரேகா ஐபிஎஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வேணா சொல்லி வைக்கலாமா? அப்பாப்பா,
இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் இதுக்கு தேவையில்லாம அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நானே பாத்துக்கிறேன். சரி. ஹலோ, நானே இந்த பையனை பார்த்து பேசுறேன். போதுமா? என்னம்மா, திருப்தி தானே? திருப்தி தான். மாமா பசிக்குது. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்கம்மா. சரி, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு கவலையிலும் சாப்பாட மறக்கறியா நீ? யூனியன் லீடர் இருக்காரா? உள்ள இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். நான் வெளில போய் டீ சாப்பிட்டு ஒரு 5 சரிங்க நிமிஷம் தம்பி. யாரும் வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆமாம் தலைவரே, இந்த சஸ்பென்ஷன் மேட்டர்லாம் என்னாச்சு? அதெல்லாம் பெரிய கதை. பாக்குறதுக்கு தான் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கான். பேரை பாரு நல்ல. ஆனா அவனுக்கு நான் கொடுத்தேன் பாரு ஒரு தொல்லை. என்ன சொல்ற? நம்ம முதலாளி இருக்காரு நெல்லையப்பரு, பெரிய தாதா மாதிரி சும்மா பந்தவா இருப்பாருல்ல. நம்ம பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்கன்னு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணார்ல. ஆமா, அதுக்காக போராட்டம் கூட நடந்துச்சு. அமுக்கமா பேசி முடிக்கலான்னு முதலாளிய போய் பார்த்தேன். பணம் கேட்டேன், இல்லன்ட்டா. அதான் தொழிலாளிகளை தூண்டி விட்டு ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஆள் கண்ணுல விரல விட்டு ஆட்டினேன். அது மட்டும் இல்ல, பத்திரிகையிலையும் நம்ம பக்கத்தான் உண்மை இருக்குன்னு எழுத வச்சு அவன் பேரைய நார் அடிச்சிட்டான்ல. மனுஷனுக்கு பணம் மட்டும் இருந்தா போதுமா? போதாது, கொஞ்சம் மூளையும் வேணும்ல. அடடே, வாங்க தம்பி, பத்திரிகை நிருபரா? என்ன வேணும் தம்பி? டீயா, காப்பியா, கூல்ட்ரிங்க்ஸா? மூளை வேணும். ஏன்னா அதான் என்கிட்ட இல்ல. இல்லாட்டி உன்ன மாதிரி ஒரு பச்சோந்தி பேச்சை கேட்டு ஒரு நல்ல மனுஷனை பத்தி தப்பா எழுதிருக்க மாட்டே பாரு. தம்பி, எழுத்தாளனா இப்படித்தான் உணர்ச்சி பூர்வமா இருக்கணும். அவனை எந்த இடத்துல தட்டினா எப்படி விழுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அந்த இடத்துல தட்டினேன். எங்க முதலாளி மான மரியாதைக்கு பயப்படுறவரு, அதனால அவரை அங்க தட்டினேன். இதெல்லாம் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டது தம்பி. தலைவன்னா மக்களுக்காக வாழ்றவன். ஆமா, மக்களுக்காக வாழ்ந்த தலைவன்களை எல்லாம் மக்கள் என்ன தலையில தூக்கி வச்சாடினாங்க இல்லையே. மக்களுக்காக ரத்த சிந்தினா கூட அவன் செத்து போன அன்னைக்கு லீவு விட்டா தான் அவனையே நினைச்சு பார்ப்பாங்க. இத பார், உண்மையான தலைவனா இருந்தா இந்த நாடு மட்டும் இல்ல, இந்த உலகமே போற்றும். அப்படியே எழுது தம்பி, நல்லா இருக்கு. அப்படியே நம்ம முதலாளி நெல்லையப்பரை பத்தியும் ஒரு 2 வாரத்துக்கு கட்டுரை எழுத. அந்தாலும் பயந்து போய் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. எனக்கு வர்ற பணத்துல எனக்கு 50, உனக்கு 50. என்ஜாய் பண்ணு. சின்ன வயசுல ஏன் வேதாந்தி மாதிரி வேதாந்தம் பேசுற? உன்ன மாதிரி ஒருத்தனை சந்திச்சதே வாழ்க்கையில பெரிய பாவம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம உன்னை போய் தொழிற்சங்கத்துக்கு தலைவராக்கியிருக்காங்க பாரு, அதை பத்தி எழுதுறேன். அதான் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். அதான் தொழிலாளிகளை தூண்டி விட்டு ஒரு போராட்டம் நடத்தி அந்த ஆள் கண்ணுல விரல விட்டு ஆட்டினேன். பத்திரிகையிலையும் நம்ம பக்கத்தான் உண்மை இருக்குன்னு எழுத வச்சு அவன் பேரைய நார் அடிச்சிட்டான்ல. அவனை எந்த இடத்துல தட்டினா எப்படி விழுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அந்த இடத்துல தட்டினேன். எங்க முதலாளி மான மரியாதைக்கு பயப்படுறவரு, அதனால அவரை அங்க தட்டினேன். இதெல்லாம் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டது தம்பி. என்ன பிரசன்னா, ஆச்சரியமா இருக்கு? ஏன் இல்ல, நார்மலா நீ பேனாவை எடுத்தனா மணிக்கணக்கு எழுதி முடிச்சு தான் பேனா வைப்ப. இன்னைக்கு எரிச்சலா பேனாவை தூக்கி வீசுற. என்ன மனசுக்குள்ள ஏதாவது போராட்டமா? தப்பு பண்ணிட்டேன். சான்ஸே இல்ல. யார் வேணாலும் தப்பு பண்ணலாம், ஆனா பிரசன்னா தப்பே பண்ண மாட்டான். இல்ல சுரேஷ், என்னைக்குமே உண்மை மட்டும் எழுதின என்னோட பேனாவால
இன்னைக்கு முதல் முறையாக ஒரு உண்மை இல்லாத விஷயத்தை எழுதிட்டேன். என்னடா சொல்ற? அந்த நிலையப்பரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், தெரியுமா? தெரியுமாவா? சூப்பர்டா. நானே பல தடவை படித்தேன். உன் எழுத்து நடைய அழகுடா. எழுத்து நட அழகுதான், ஆனால் அதில் நேர்மை இல்லாமல் போயிருச்சு, உண்மை இல்லாமல் போயிருச்சு. தீர விசாரிக்காம எழுதிட்டேன். அந்த தொழிற்சங்க தலைவர் தான் தப்பு பண்ணியிருக்கான். அது அவனே பேசினதை நான் கேட்டேன். பேசாம மறுப்பு கட்டுரை எழுது. அதை விட முக்கியம், நெல்லையப்பரை போய் நேரில் பார்த்து நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்கணும். டே பார்த்து, அந்த ஆள் கொஞ்சம் பயங்கரமானவர் அப்படின்னு நினச்சி தான் நானும் எழுதிட்டேன். அவர் என்ன சொன்னாலும் சரி, அவர் நேரில் போய் பார்த்து நான் செஞ்ச தப்பை நான் ஒத்துக்க தான் போகிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? டேய் மானசாமி, பொண்ணையும் பேத்தியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்க்கணும். அங்க பாருங்க. என்ன பண்றான் அவன்? டேய் ஒரே இடத்துல தண்ணி ஊத்துறா ஒழுங்கா. ஊத்துறீங்க கொண்டா இப்படி தண்ணி ஊத்துறானா? ஊத்துறான் இடியட். புடி ஒழுங்கா ஊத்து. சரிங்க. ஊத்து. நீ இங்கேயா இருக்க? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன்.
பாவி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ செத்து போடா, நீ செத்து போ, செத்து போ, படுபாவி, செத்து போடா, செத்து போ, நீ உயிரோட இருக்கக்கூடாது, செத்து போடா. என்னடா சவுண்டு? செத்து போ. ஏதோ கீழே உடையிற சவுண்ட் கேக்குது. வா. சரிங்க. உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ இன்னும் உயிரோட இருக்கக்கூடாது. செத்து போடா. இருங்க. என்னாச்சு? என்னாச்சு? அவன் சாகணும். அவனை கொன்னுடுங்க.